ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு பன்னு தான் செய்ய போகிறோம். இந்த கோதுமை பன்னு முழுக்க முழுக்க வீட்டில் அரைச்ச கோதுமை மாவில் தான் நான் செஞ்சேன். இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாகவும் மேலே அந்த கலர் ரொம்ப ப்ரௌன் கலராகவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ளஃபியாகவும் இருக்குது. இந்த பண்ணை வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஹெல்த்தியாக நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரெசிபி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். அதுக்கு நான் பாலை இந்த மாதிரி காய்ச்சி மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். அரை கப் பாலை நாம் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஈஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த சைடு நம்ம ஒரு பவுலில் 3 கப்பு கோதுமை மாவு, நான் வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொதுவாக பன்னோ பிரெட் ப்ராசஸோ பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். ரொம்ப அவசரமாக நம்ம செஞ்சோன்னா அதோடைய ரிசல்ட் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் பொறுமையாக நீங்கள் செய்யுங்க. இப்போது ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஈஸ்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இப்போது நல்லா கலந்து வச்சுருக்க மாவில் சின்னதாக நம்ம குழி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. சேர்த்ததும் கைகளால் எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து மாவு போல் நல்லா பிசைஞ்சு கொண்டு வரலாம். இந்த ஈஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாமே இழுக்கிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த டோக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும். எப்படி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அதே மாதிரியே இங்கே தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போது 1 டீஸ்பூன் ஆஃப் பட்டர், நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பட்டரை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவுகள் கையில் ஒட்டாமல் நமக்கு நல்லாவே அழகாக டோ பதத்துக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிடுங்க காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த டோவை நம்ம க்ளோஸ் பண்ணி 40 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக மேலே எழும்பி வந்திருக்கு. நான் கைகளால் டச் பண்ணோன்னே எவ்வளோ அழகாக உள்ளே போகுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப் அப்படியே நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கும். என்கிட்ட அந்த டோ ஷீட் இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி உடனில் தான் நான் வச்சு அழுத்தி அழுத்தி மாவை பிசைய போகிறேன். ஏன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு நமக்கு சரியாக பிசைஞ்சு வராது. ஸோ அதை இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையும் போது உங்களுக்கு பன்னு நல்லா ப்ளஃபியாகவும் நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் எப்படி செய்கிறேனோ அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்த மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நமக்கு பண்ணை.
ஸோ அதனால் பார்த்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைங்க. கிட்டத்தட்ட பரோட்டா பிசைகிற மாதிரி தான், பட் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். இப்போ ஆல்மோஸ்ட் நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் டோ எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ இதை நல்லா கைகளால் இப்படி உருட்டிடுங்க. இப்போ நீங்கள் ப்ரெட்டு மாதிரி செய்கிறதா இருந்தால் லோஃபர் டின் இருக்கு இல்லையா, அதில் இதை தூக்கி அப்படியே வச்சுட்டு டக்கின் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி பன்னு தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு 5 பீசஸாக நான் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு ஒரு 5 பன்னு வர்ற மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 7-8க்கு மேலே கூட நம்ம செய்யலாம், சின்ன சின்னதாக நார்மல் சைஸில் செய்கிறதா இருந்தால். இப்போ இந்த மாதிரி ஒரு டோ மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி பின்னாடி மடித்து இப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு பன் ஷேப்பில் கிடைக்கும். அந்த பின்னாடி மடித்து விடுறது தான் ஃபுல்லாகவே டக்கின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா கைகளால் இப்படி டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து பன் நல்லா ரைஸ் ஆகி மேலே வரணும். ஸோ அப்போ பின்னாடி இருக்கிற அந்த டக் பண்ணுறது பிரியக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஷேப் கொடுத்து பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது எல்லா பன்னியும் டக்கின் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ட்ரேயில் பட்டர் தடவிட்டு அது மேலே இந்த பன்னெல்லாம் வச்சிடலாம். நல்லா ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்துட்டு பன் நல்லா என்லார்ஜ் ஆகும், நல்லாவே உப்பி மேலே எழும்பி வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக் வாஷ் பண்ணணும். இப்போது சில பேருக்கு எக் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மில்க் கூட மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக் வாஷ் ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பன் அப்போ தான் உங்களுக்கு மேலே நல்ல ப்ரௌன் கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். பார்க்குறதுக்கும் நல்ல டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எக்கோ மில்க்கோ எது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக இதில் வந்து சேர்த்துருங்க. இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நான் அவனில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போது உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரி டெம்பரேச்சரில் 45 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். பன்னை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து கொஞ்சம் இது எடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் 45 மினிட்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். இப்போது நம்ம பன் வந்து பேக் ஆகட்டும். பாருங்கள் நல்லாவே கலர் அப்புறம் அது ப்ளஃபினஸ் எல்லாமே செமையாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு. இப்போது நம்ம பன்னை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து கூல்டவுன் ஆகணும். இந்த கூல்டவுன் ஆகிற டைமில் மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருங்க. ஏன் பட்டர் அப்ளை பண்ணணுன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே ஹார்ட்னஸ் அதை கிறிஸ்பினஸ் இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக மெயின்டைன் ஆகும். அதனால் பட்டர் மேலே சேர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பன்னை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களுக்கெலாம் கொடுங்க. ஒரு சாண்ட்விச் பன்னாக கூட நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.